இது உங்கள் நியூஸ் 5. ராஜ்விந்தர் சிங் கோல்டன் சம்பு எல்லையில் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர். நாளை நடைபெற உள்ள 6ஆம் தேதி பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் பிறந்த நாளையொட்டி சம்பு எல்லையிலிருந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ளேன். அவர் பெருந்தலைவர் BKU என்கிற இன்று நாடு முழுக்க போற்றப்படும் பெரிய சங்கம் என்பது பாரதிய கிசான் யூனியன், அதை ஆரம்பித்தவர். அதனால் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவரது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ளேன். பற்று எப்படி வந்து நீங்கள் இங்கே இருக்க பஞ்சாபில் இங்கே இது குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் குறிப்பாக கோயம்புத்தூர் இருக்கார் அவர். நான் கோவையில் படித்ததுங்க. அப்போது தமிழ் தெரியுங்கிறப்போ இவரோட ஹிஸ்ட்ரியை பார்த்தப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இந்த 10,000 மாட்டு வண்டிகளை கொண்டு வந்து அவர் வந்து ஒரு பெரிய போராட்டம். அந்த டைமில் வந்து ஃபோனும் இல்லை, எந்த ஒரு நம்மளை ஒருத்தர் தொடர்பு கொள்ள வசதி இல்லாத நிலையில் வந்து 10,000 மாட்டு வண்டிகளை கோவை கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி கொண்டு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார். இன்றைக்கி நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம்னா ஆயிரக்கணக்கான டிராக்டர் உடனே வரணுன்னா நம்ம ஃபோனில் தகவல் கொடுக்குறோம், வாட்ஸ்அப்பில் போடுறோம், சோசியல் மீடியாவில் போட்டு நம்ம ஒரு கூட்டத்தை உண்டாக்குறோம். அந்த காலத்திலேயே அவர் வந்து அந்த ஒரு கட்டமைப்பை வச்சுருந்தார். அதனால தான் இன்றைக்கி வந்து BKUங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் நூற்றுக்கணக்கான பிரிவுகளில் ஒரு பெரிய இதாக சங்கமாக வந்து BKU பாரதிய கிசான் யூனியன் வந்து ஒரு வெற்றி. பெரிய தலைவர்கள்லாம் வந்து BKU பற்று வச்சு நீங்கள் வரீங்க. உங்கள் மாநிலத்தில் இவர் என்ன மாதிரி தலைவராக அங்கே திகழ்கிறாரு? உங்கள் மாநிலத்தில் திகழ்றங்காட்டித்தானுங்க அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த பச்சைத்துண்டே வந்து அவர் கொடுத்ததா. இந்த பச்சைத்துண்டு வந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்து இன்றைக்கி டெல்லியில் போனால் போலீஸ்காரர் தப்புன்னு பச்சைத்துண்டுன்னு எட்டி பார்க்குறாருன்னா அதுக்கு அந்த மரியாதை அந்த கொண்டு வந்ததே அவர் தான். அப்போ அது எல்லாமே வந்து அவர் கொடுத்தது தான். இந்தியாவுக்கு பச்சைத்துண்டு கொடுத்தது, பாரதிய கிசான் யூனியன் சங்கம் கொடுத்தது, ஒரு கூட்டமைப்பு பண்ணுற ஒரு திட்டங்கள், ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணுற இது அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் பழகினது. அப்போ அவருக்கு உள்ள மரியாதை வந்து எல்லா மாநிலத்திலையும் எல்லாத்துக்கிட்டையும் புதுசாக வந்தவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். பழைய தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஐயா பற்றி தெரியும். இருந்தது நாராயணசாமி நாயுடு அப்படின்னா அவரை பற்றி எல்லாத்துக்குமே. இப்போ கோயம்புத்தூருக்கு இவர் நினைவாக இதை முதல் டைமாக வரீங்களா இல்லை எத்தனை டைம் வந்திருக்கீங்க? கோயம்புத்தூருக்கு இது முதல் டைமாக வரீங்களா இவர் நினைவு பிறந்த நாளைக்கு? வந்திருக்கேன். இன்னொன்று இந்தியாவிலேயே இன்றைக்கி பல மாநிலங்களில் இலவச மின்சாரம் கிடைக்கிது. ஆனால் வந்து ஆரம்பித்தது வந்து உயிர் தியாகம் செய்து கோவையிலிருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இதாகி அப்படியே மற்ற மாநிலங்களுக்கு போய் அப்புறம்தான் வந்து நம்ம விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அதுக்கு ஆணிவேரும் வந்து அவர் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய இதுகளெல்லாம் வந்து ஏற்படுத்தினவர். அப்போ அவரை வந்து தெரியாத யாருமே இருக்க முடியாது. இங்கேன்ட்டு இல்லை, எங்கேயுமே.